ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பிஎட் கமிஷனுக்காக ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு மேட்சிங் போர்டு வந்து எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். பொதுவாக மேட்சிங் போர்டு பார்த்தீங்கன்னா கேலண்டர் போர்டு வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து சாரீ பாக்ஸ் வச்சு பண்ணுறோம். அதுவும் சாரீ பாக்ஸில் 2 சைடு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்க, இப்போ ஃபஸ்ட் சைட் பார்க்கலாம். இதில் ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சார்ட் கூட இதுக்கு தேவையில்லை, A4 ஷீட் இருந்தால் போதும். நான் வந்து A4 ஷீட்டோட நெக் சைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைட் கார்னர் வந்து பேஸ்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எட்ஜை வந்து இப்படி மடித்து வச்சுருங்க. அண்ட் தென் என்ன பண்ணுங்கள், சிசரில் சென்டர் டு நம்ம மடித்து வச்சோம் பாருங்களேன், அந்த சென்டரை கட் பண்ணுங்கள் கரெக்டாக. சரிங்களா, அந்த மாதிரி 4 சைடும் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அதனால் நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் சைடில் வந்துட்டு. அண்ட் தென் இது வந்து நார்மல் க்ளூலே வந்து நம்ம ஒட்டிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்லேயும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடில் வந்து கொஞ்சம் கலர் தெரியுதுன்னு வந்து எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒன்றும் இல்லை, லேஸ் இருக்கும், அதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ட்ரெஸ்க்கெலாம் லேஸ் வச்சு தைப்பாங்க பாருங்களேன், அது அப்படிலாம் கூட ப்ளெயினாக வைக்கலாம். கொஞ்சம் தானே தெரியுது, ஸோ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒயிட் A4 ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். செகண்ட் ஒன் வந்து ரொம்ப சிம்பிள், அது அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீட்டில் வச்சு ஹோல்ட் பண்ணி போடுவோம் பாருங்கள், அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்லேயே கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேட்சிங் போர்டு பார்த்திங்கன்னா கேலண்டர் ஆப் போர்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஹோல்ட் போட. ஆனால் வந்து இதில் வந்து பென்னு இல்லைனா நீடில் வச்சு ஈஸியாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஹோல்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணுறேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இது பண்ணதுக்கப்புறம் லைன் போட்டுட்டு நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா, எழுதிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் உள்ளன் இல்லைனா த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். உள்ளன் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் அப்படி கலர்ஸ் வேணும்னா நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேட்சான ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து த்ரெட் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் நல்லா நூல் வந்து எக்ஸஸாக விடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். சைடில் வந்து நம்ம வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம், சின்னதாக இல்லை பெருசாக வச்சிங்கன்னா பார்க்க வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து சின்னதாக வச்சுருக்கேன், நீங்கள் பெருசாகவும் வைக்கலாம் இல்லை சின்னதாகவும் வச்சுக்கலாம். எக்ஸஸாக த்ரெட் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ முழுசாக கம்ப்ளீட் பண்ணதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணி த்ரெட் பண்ணி போடுறதுக்கெலாம். ஒரு மேட்சிங் போர்டு நீங்கள் 6 பண்ணுறீங்கன்னா ஒரு 3 வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஐடியா கொடுக்க போகிறேன், அது இன்னும் ஈஸி. லாஸ்ட் மினிட்ல ஒரு 3 மேட்சிங் போர்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் மினிமம் 5 மினிட்ஸ் கூட ஆகாததுக்கு. சரி, அது பார்க்கலாம். இன்னும் இல்லைங்க, சேம் ஒரு 5 கலர் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன எழுதுறீங்களோ லெஃப்ட் சைடு, அதோட ஆன்சர் வந்து நீங்கள் ரைட் சைடில் சேம் கலர் கொடுங்க. அதாவது டைரக்ட் ஆன்சர் ரிவீல் பண்ணுறீங்க மேட்ச் ஷீட்டில். இது சப்போஸ் டைம் இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஐடியாவை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். வந்து ரெண்டுமே ஒரே இதாக எழுதியிருக்கேன். ஒன்று வந்து ஆன்சர் வந்து தெரியாத மாதிரி, ஒன்று ஆன்சர் வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி. இந்த 2 பாக்ஸையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு லெசனில் 2 மேட்சப் வேணும்னா கூட நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். இது ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய இன்விடேஷன் கார்டு வீட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உள்ளே இருக்கிற ஷீட்டை நீங்கள் டேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை விட்டுருங்க, அது பையன் கிரிக்கிட்டான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், பேக் சைடை வந்து நீங்கள் வந்து மடிச்சுட்டு அதை வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கிறனால ஒரு மாதிரியாக இருக்கும் கண்டிப்பாக லெஃப்ட் சைடு. அதில் வந்து நீங்கள் வந்து ஹெட்டிங் எழுதிக்கலாம். நம்ம மேலே எழுதுறதுல இதில் எழுதிக்கலாம், ஏற்கனவே இது சின்னது அதனால். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு மேட்சப் எழுதிக்கலாம். நான் வந்து ஃப்ளாஷ் கார்டாக வந்து இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ரொட்டேட்டிங் டிஸ்காக கூட இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும். நிறையா இருக்கும் நம்மளோட வெட்டிங் கார்டு வீட்டில், அதை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வால்யூம் ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு ஃபார்முலாஸை நான் எழுதியிருக்கேன். டீச்சிங் எய்ட்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு சேனலில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.